Hi friends, இது உங்கள் Do Something New சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 4 கேம் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எந்த கேம் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கேமோட நேம் புஷம் ஆல். உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இது விளையாடுறதுக்கு. இந்த கேமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அதுதான் இந்த கேம். ஸோ நீங்கள் இந்த குட்டி குட்டி டாய்ஸை லெஃப்ட் ரைட் ட்ராக் பண்ணி ஒரு சின்ன டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூல் மாதிரி வந்து தள்ளி விட்றது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேம். ஸோ நீங்கள் இப்படியே பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது டிஃப்ரெண்ட்டான டூல்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போகும்போது இந்த குட்டி குட்டி பசங்களோட பெரிய ஆளுங்களும் வந்துடுவானுங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும், இல்லைனா உங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்ருவானுங்க. இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்க போகிற ரெண்டாவது கேம் ட்ராப் ஸ்டாக் பால். இந்த கேமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங் தர கேமாக இருக்கும். ஸோ இந்த கேம் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, ஒரு டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா வரிசையாக அந்த பால் தடைக்கற்களை உடச்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் அந்த பிளாக் கலர் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். அதில் உடச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவுட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த கலர்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் உடச்சிட்டே வரணும். பிளாக் கலர் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் கேம். ஸோ நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு ஆங்கிள்ஸ்லேயும் அந்த பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரிசையாக உங்களுடைய தடை கற்களை உடச்சி வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் பார்க்க போகிற மூணாவது கேம் சாண்ட் பால்ஸ். இந்த கேமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே உள்ள பால்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கொண்டு வந்து இந்த ட்ரக்கில் சேர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ்லலாம் நீங்களே க்ளீனாக ட்ராக் போட்டு இந்த லாரிக்கு கொண்டு வர்றது மாதிரி இருக்கும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் போகும்போது இடையில பால்ஸ்லாம் அங்கங்கே தங்கிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல ட்ராக் போட்டால் கரெக்டாக எல்லா பால்ஸும் அந்த ட்ரக்குக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் பண்ணி நீங்கள் இந்த கேமை விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நாலாவதாக நாம் பார்க்க போகிற கேமோட நேம் ட்ரா கிளிம்பர். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இல்லாத ரோபோட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ, என்ன ஷேப்பில் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ஷேப் அந்த ஆப்ஜெக்டில் வந்து வீல் மாதிரி செட் ஆயிரும். இந்த ஆப்ஜெக்ட் போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரியும் சர்க்கிள் மாதிரியும் மாறி மாறி வருது. ஸோ எந்த இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ட்ரா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமும் உங்கள் டைம் பாஸுக்கு பக்கா கேரண்டியாக இருக்கும். நாம் பார்த்த 4 கேமுமே இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.